ஹே லவ்லீஸ், வெல்கம் டு மினி விலாக். இன்றைக்கி ஸ்லோ ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க, மார்னிங் ரொட்டீன். ஸோ இன்றைக்கி தியாவுக்கு லஞ்ச் பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் ப்ரிப்பேர் பண்ணல, மத்தியானம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி டேரெக்டாக ஸ்கூலில் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோங்க. ஏன்னா பாப்பாவுக்கு வந்து லைட்டாக வந்து ஸ்டொமக் அப்செட் இருந்துச்சு. அதனால் ஒரு 2 டேஸாக வந்து சரியாக சாப்பிடல, சரியாக தூக்கமும் கிடையாதா. ஸோ அதனால் நான் மார்னிங் லேட்டாக தான் வந்து எந்திரிச்சேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா 6 o'clock எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா அந்த 6 to 7 வந்து கொஞ்சம் பாப்பா வந்து டீப் ஸ்லீப்பில் இருப்பாள். ஸோ அந்த டைமில் கடகடன்னு எல்லா ஒர்க்கும் முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாகவே தான் தூங்கிட்டு இருந்தான். அதனால் நானும் வந்து பொறுமையாக தான் ஒரு 7 o'clock தான் எந்திரிச்சு வந்தேன். எந்திரிச்சு வந்தோடனே ஆரத்தியாவுக்கு பார்த்திங்கன்னா ராகி கஞ்சி வந்து கலக்கி கொடுத்தாச்சு. ராகி கஞ்சிக்கு வந்து சுகர் தான் வந்து நான் போட்டு கொடுப்பேங்க, அவளுக்கு அதுதான் பிடிக்கும். ஸோ ராகி கஞ்சி அவ்வளோ சீக்கிரம் வந்து ஆறவே ஆறாது. அதனால் அது தண்ணியில் வச்சு ஆற வச்சு அவளுக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு எந்த ஒர்க்கும் இல்லை. ஸோ ஜீரா வாட்டர் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே குடிச்சிட்டு அவளுக்கு எடுத்து வச்சிருந்த ராகி கஞ்சியை வந்து டம்ளரில் ஊற்றி கொடுத்துட்டோம். ஸோ டம்ளரில் ஊற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா கடகடன்னு அவங்க வந்து குடிச்சிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் தண்ணி மாதிரியே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம். இது அட்லீஸ்ட் வந்து 2 hours வரைக்குமே நல்லா ஃபில்லிங்காகவே இருக்குங்க. குழந்தைங்களும் வந்து பிடிச்சி சாப்பிடுவாங்க. ராகி பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து குடிப்பாங்க. சின்ன குழந்தையிலேருந்தே அவளுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த டே அப்படி தான் போச்சு.